நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. என்னடா இப்படி டக்குன்னு ட்விஸ்ட்டாக கொண்டு வரீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி தீபாவை பேசிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. தீபாவோட கண்ணீரெல்லாம் தொடச்சி கார்த்தி கிஸ் பண்ணிவிட்டு இப்போ சந்தோஷம் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி தீபா சொல்கிறாங்க. சரி இதெல்லாம் இருக்கட்டும், நான் வந்துட்டு நேற்றுலேருந்து கேட்டுட்டு இருந்தேன், லவ் வந்துச்சா இல்லைன்னு சொன்னீங்க. இதெல்லாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இல்லைனா அதே யோசித்து என் மண்டே வெடிச்சு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக காரணம் தெரியணுமா அப்படின்ற மாதிரி கார்த்தி கேட்க, ஆமாம் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்றாங்க தீபா. காரணம்லாம் தெரியலைங்க, என் மனசில் தோணிச்சு அதை தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ எனக்காக இன்னொரு தடவை மட்டும் சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏங்க இது என்ன ஃபார்முலாவா அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறது, அதெல்லாம் மனசில் தோன்றப்ப தாங்க சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அதெல்லாம் கூடி சீக்கிரம் சொல்லுவீங்க. உங்களோட காதல் மனைவி கேட்குறேன், இதை கூட செய்யலைன்னா எப்படி, இன்னொன்று ஒன்று நீங்கள் எனக்காக கண்டிப்பாக மாற்றிக்கணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நான் அப்படி என்னத்தை மாட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கார்த்தி கேட்டதும், இந்த ஃபார்ம்ல வாங்க போங்கன்னு கூப்பிடுறீங்களே அதை தான் சொல்லிட்டு இருக்கேன், உரிமையா வா போன்னு வந்துட்டு கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொடி சீக்கிரம் கூப்பிட வைப்பேன் அப்படின்னு சொல்ல, என்னங்க அடுத்த சபதமா அப்படின்ற மாதிரி கேட்க, இது சபதம் கிடையாது, அதுவா இயற்கையாகவே நடக்கும், இதுக்கெல்லாம் நான் சபத கபதெல்லாம் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தீபா சொல்லிட்டு இருக்க. சரி வாங்க தூங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதும், தூங்க போறீங்களா, இன்னும் ஐ லவ் யூ சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்க அதுக்காக விடிகிற வரைக்கும் இப்படியே சொல்லிட்டு இருக்க சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு ஓகே உங்களுக்கு ஓகேவா இல்லையான்னு தெரியல அப்படின்ற மாதிரி தீபா சொன்னதும், அட போங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்க, திடீர்னு கார்த்திக் ஒரு ஃபோன் வருது, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போய் பேசுகிறாங்க. இங்கே தீபா வந்துட்டு சந்தோஷமாக அதே யோசித்து பார்த்த மணிக்கு இருக்கு. அங்கிட்டு வந்துட்டு சரவணன் தான் சொல்கிறாரு, ரியா என் கஸ்டடியிலேருந்து தப்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, கார்த்தி ஷாக் ஆகிடுறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், காவலுக்கு வச்சிருந்த 2 பேருக்கும் மயக்க மருந்து கொடுத்து வச்சுட்டு தப்பிச்சு போயிட்டா, எனக்கு என்னமோ இது அந்த ரம்யா தான் பண்ணியிருப்பான்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் 2 பேர் தான் சேர்ந்து பண்ணியிருக்காங்க, கல்யாணத்தில் என்ன குழப்பம் பண்ண போகிறாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சரவணன் சொல்லிட்டு, நீங்கள் எதுக்கும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, நான் அவளை வந்துட்டு தேடி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது சரின்னு சொல்லிட்டு கார்த்தி ஃபோனை கட் பண்ணிவிட்டு தீபாவை பார்க்குறாங்க. தீபா சந்தோஷமாக இருக்காங்க. பக்கத்தில் வர, என்னாச்சு யார் ஃபோன் பண்ணுது அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லை சரவணன் தான் கால் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொன்னதும், ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தீபா பயப்படுறாங்க. அதெல்லாம் பயப்படாதீங்க, கல்யாணம் எப்படி போய்கிட்டு இருக்கு, நல்லா போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொன்னார், கேட்டு விசாரிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, தீபா வந்துட்டு அப்புறம் தான் நார்மலாக ஆகுறாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தீபா மேலே கை கோர்க்க மறுபடியும் வந்து ஒரு சாங்கு, நினைக்கும் போதெல்லாம் அருகில் இருக்கணும் அப்படின்னு மியூசிக் போட, 2 பேரும் நடைய போட அப்படியே கலக்குறாங்க போங்க. அப்படியே 2 பேரும் ஒருத்தங்க பார்த்துக்கிற கார்த்திக்குலாம் பயங்கர சிரிப்பு. தீபாவும் வந்துட்டு கார்த்திகை பார்த்த மணிக்கு நடந்து போகிறாங்க. அடுத்த சைடு வந்துட்டு ரம்யாவும் ரியாவும் யோசனையில் இருக்காங்க. நம்ம எப்படி தீபா வெளியில் கடத்த போகிறோன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் எனக்கு அதான் என்ன பண்ணேன்னு யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொன்னதுமே, உன்னாலே இப்போ உள்ளே போக முடியாது, என்னாலையும் போக முடியாது, ஆனந்து மட்டும் என்ன கல்யாண மண்டபத்தில் பார்த்தா அடிச்சே கொண்டுருவான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, இதுக்கெல்லாம் ஒரே வழி, அங்கே ஒரு ஆள் இருக்குது, அவங்க நினச்சா நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் போட, அது யாருன்னு நேரம் நம்ம கெஸ் பண்ணியிருப்போம், ஐஸ்வர்யா தான். ஐஸ்வர்யாவை நினச்சா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவுக்கு தான் கால் பண்ண, அந்த சைடு ஃபோன் பார்க்குறாங்க, புது நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி காதில் வச்சது, நான் ரம்யா பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரம்யாவா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கத்திடுறாங்க. கத்தாத மெதுவாக பேசு அப்படின்ற மாதிரி சொல்ல, உனத்த போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, என்ன தப்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்றாங்க. அப்புறம் இதுக்கிட்ட எனக்கு கால் பண்ணேன், இப்போ போலீஸ் வந்துட்டு என்ன பிடிச்சிட மாட்டாங்களா, நீ மட்டும் எனக்கு கால் பண்ணேன்னு சொல்லிட்டு எங்கள் அத்தைக்கு புருஷனுக்குலாம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, என்னை மறுபடியும் வீட்டை விட்டே துரத்திடுவாங்க, இந்த வீட்டில் நான் ஏதோ போனால் போதுன்னு இருந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, அது மட்டும் கிடையாது, தீபா அந்த இடத்த விட்டு ஒளிஞ்சானா நீ நிம்மதி நாங்களே நிம்மதி, அதுக்கு நீங்கள் எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் என்ன ஹெல்ப் பண்ணுறது, இந்த விஷயம் மட்டும் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், என்னை சும்மா விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, நான் உனக்கு எவ்வளோ பணம் கேட்டாலும் தர்றேன், நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இடத்த சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணதுமே இதை வந்துட்டு அருண் பார்த்துட்டாரு. யார்கிட்ட பேசினேன் அப்படின்ற மாதிரி கேட்க, அது ஒன்றும் இல்லைங்க, என் ஃப்ரெண்டு தான் நம்ம கார்த்திக் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன், அதான் எங்கே வரணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல, உண்மையாக ஃப்ரெண்டை தான் பேசுனியா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாங்க அப்படின்னு சொன்னது அருண் கிளம்பிட, அப்போ அழ தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா உடனே அவங்க ரம்யாவே ரியாவை பார்க்கறது தான் போகிறாங்க. அங்கே போனதும், வா ஐஸ்வர்யா உனக்காடி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, தீபாவை எப்படியாவது கடத்தி வெளியில் கூட்டு வரணும், அவள் ஒளிஞ்சானா நம்ம எல்லாருமே நிம்மதி அப்படின்ற மாதிரி சொல்ல, அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது, இந்நேரம் நீங்கள் 2 பேர் தப்பிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு கார்த்திக் தெரிஞ்சிருக்கும், தீபா வந்துட்டு கண்காணிக்க ஆரம்பிச்சிருப்பான், அவனோட கண் பார்வையிலேருந்து தப்பிச்சு தீபாவை கூட்டு வருது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது எங்களுக்கு தெரியும், ஆனால் நீ தான் வந்துட்டு எப்படியாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், கார்த்திக் கண்ணை சேர்ந்த நேரம் அந்த தீபாவை வெளியில் கூட்டு வந்தால் மட்டும் போதும், நாங்கள் வந்துட்டு கடத்தி கூட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் சரிதான், அந்த கார்த்தி எப்படி கல்யாணம் முடிப்ப அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு எங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்குது, தீபாவோட ஃபேஸ் மாஸ்க் எங்கிட்ட இருக்குது, அதை போட்டு நான் கார்த்தியை கல்யாணம் முடிச்சுக்கிடுவேன், அப்புறம் அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டு நம்ம 3 பேர் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐஸ்வர்யா வந்துட்டு யோசிக்கிறாங்க. என்ன ஐஸ்வர்யா யோசிக்கிற, ரம்யா வந்துட்டு நல்ல ஆஃபர் கொடுக்கா, அந்த வீட்டில் அடுத்து நம்ம
நம்மளோட ராஜ்யம் தான், தயவுசெய்து புரிஞ்சுக்கோ, ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் ரொம்ப பணம் தர்றேன் உனக்கு அப்படின்ற மாதிரி ரம்யா சொன்னது. சரி உனக்காக இந்த ஹெல்ப் பண்ணுறேன். அந்த தீபாவளி தான் எங்கள் அம்மா ஜெயிலுக்கு போனாங்க, என்னையும் வந்துட்டு மாட்டி விட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சு விட்டா, அவள் வந்துட்டு ஒழியணும், அதுக்காக நான் பண்ணுறேன். ஆனால் ஒன்று, வெளியில் வந்தவ திருப்பி மண்டபத்துக்கோ வீட்டுக்கோ வரக்கூடாது, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். அடுத்து வந்துட்டு தீபாவை ரூமில் காமிச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்துட்டு லவ் சொல்லியிருப்பாளா, அதையே யோசித்து பார்த்துட்டு வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யா போகிறாங்க. என்னடி சந்தோஷமா இருக்கியா, இப்போ வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் நீ காணாம போகிற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வர அக்கா அப்படின்னு சொல்லிட்டு தீபா எந்திக்கிறாங்க. என்ன தீபா, காதல் மயக்கத்தில் தூக்கமே வர மாட்டேங்குதா, கல்யாண கலை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னதும், கார்த்தி உங்ககிட்ட ஏதோ தனியாக பேசணுமா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, எதுக்கும் அவர் உங்ககிட்ட சொல்லிவிட்டாரு, நேரடியாக எனக்கே மெசேஜ் பண்ணுவார், இல்லைனா வந்து கூப்பிட போகிறாரு, எதுக்கும் நான் அவர்கிட்ட வந்துட்டு ஃபோனில் பேசிக்கிறவா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு தெரியல, வா தீபா அப்படின்னு சொல்ல, சரி நீங்கள் போங்கக்கா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தீபா சொல்லிடு, நீ தனியெல்லாம் போவேனா வா அப்படின்னு சொல்லிட்டு தீபா கையோடு கூட்டு போக, என்னக்கா அவரை காணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கார்த்தியெல்லாம் அவனை கூப்பிடல, நான் தான் பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா மூஞ்சில மயக்க மருந்து அடிச்சுட்டு தீபா மயங்கி விழுந்துடுறாங்க. அப்புறம் தீபாவை தனியாக வச்சுட்டு ரம்யா கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க. இங்கிட்ட வந்துட்டு தீபாவோட அம்மா அப்பா வந்துட்டு நின்று பேசிட்டு இருக்காங்க. ஐயோ இவங்க வர வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா போய் ஒளிஞ்சுக்கிறேன். இவங்க 2 பேரும் வந்துட்டு கல்யாணத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. சாமியார் வேற இப்படி சொல்லிட்டாங்க, ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் எதுவும் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க, கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கிளம்பிட, ஐஸ்வர்யாவுக்கு இப்போ தான் மூச்சே வருது, அப்பாட கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதே ரம்யாவும் ரியாவும் வந்துடுறாங்க. தீபா அங்கேருந்து கடத்தி கூட்டு போயிட, உன் தொல்லை ஒழிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்க, தீபா வந்துட்டு தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறமேட்டு அவங்க அண்ணி மைதிலி மீனாட்சி எல்லாருமே ஒன்றா பேசிட்டு இருக்காங்க. என்ன தீபாவுக்கான ஒருவேளை கார்த்தி ரூமில் இருப்பாளோ, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி பார்க்க போக, இங்கிட்ட தீபா முன்னாடி வந்துட்டு ரம்யா நக்கலாக நின்றுட்டு இருக்காங்க கட்டி வச்சுக்கிட்டு. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருச்சு.